ஓம் சாந்தி. செப்டம்பர் 6, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இக்கல்வியே உங்கள் வருமானத்தின் மூலாதாரமாகும். இக்கல்வியின் மூலமாக நீங்கள் 21 பிறவிகளுக்கான ஒரு வருமானத்தை வழிவகுத்துக் கொள்கின்றீர்கள். கேள்வி: முக்தி தாமத்திற்கு செல்வது ஒரு வருமானமா அல்லது ஓர் இழப்பா? பதில்: பக்தர்களுக்கு அது வருமானமாகும். ஏனெனில் அரை கல்பமாக அவர்கள் அமைதியையே வேண்டுகிறார்கள். பெரும் முயற்சியின் பின்னரும் அவர்களுக்கு அமைதி கிடைக்கவில்லை. அவர்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து அமைதியை பெற உள்ளார்கள். அதாவது அவர்கள் முக்தி தாமத்திற்கு செல்ல உள்ளார்கள். ஆகவே அதுவே அவர்களின் அரை கல்பத்து முயற்சிக்கான பலனாகும். இதனாலேயே அது ஓர் இழப்பு அல்ல, அது வருமானமே என்று கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் ஜீவன் முக்தி தாமத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுடைய புத்தியில் முழு உலகின் வரலாறும் புவியலும் நடனமாடுகின்றன. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். ஆத்மாவே அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்கின்றார். இந்நேரத்தில் தந்தை ஆன்மீக உலகிற்கு குழந்தைகளாகிய உங்களை அழைத்து செல்ல உள்ளார். அது ஆன்மீக தேவ உலகம் எனவும் இது மனிதர்களின் உலகமாகிய பௌதீக உலகம் என்றும் அழைக்கப்படுகிறது. தேவர்களின் உலகம் இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அது தெய்வீகமான மனிதர்களின் தூய உலகமாக இருந்தது. இப்பொழுது மனிதர்கள் தூய்மையற்றவர்கள் என்பதாலேயே அவர்கள் அந்த தேவர்களை புகழ்ந்து வழிபடுகிறார்கள். விருட்சத்தில் உண்மையில் முதலில் ஒரே ஒரு தர்மமே இருக்கிறது என்கின்ற விழிப்புணர்வை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பல்வகை ரூபத்தை விளங்கப்படுத்தும் பொழுது விருட்சத்தின் படத்தையும் விளங்கப்படுத்த வேண்டும். இந்த விருட்சத்தின் விதை மேலே இருக்கின்றார். தந்தையே இந்த விருட்சத்தின் விதையாவார். விதை எவ்வாறாக உள்ளதோ பழமும் அவ்வாறே இருக்கும். அதாவது அதிலிருந்து வெளிப்படுகின்ற இலைகளும் அவ்வாறே இருக்கும். இதுவும் ஓர் அற்புதமாகும். இத்தகைய சிறிதான ஒன்று அதிக அளவு பலனை தருகின்றது. அதன் வடிவம் தொடர்ந்தும் பெரிதும் மாற்றமடைகிறது. இந்த மனித உலக விருட்சத்தை எவரும் அறிய மாட்டார்கள். இது கல்ப விருட்சம் என அழைக்கப்படுகிறது. இது கீதையில் மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் இலக்க தர்மத்தின் சமய நூல் கீதையே என்பதை அனைவரும் அறிவார்கள். சமயங்கள் வரிசை கிரமமாக ஸ்தாபிக்கப்படுவதை போன்றே சமய நூல்களும் வரிசை கிரமமாகவே உள்ளன. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதை புரிந்து கொள்கிறீர்கள். வேறு எவரும் இந்த ஞானத்தை கொண்டிருப்பதில்லை. விருட்சத்தில் முதலில் எந்த தர்மம் உள்ளது, பின்னர் எவ்வாறு மற்ற சமயங்கள் வளர்கின்றன என்பது உங்களுடைய புத்திகளில் உள்ளது. இது பெரிய நாடகம் என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்திகளில் முழு விருட்சமும் உள்ளது. எவ்வாறு விருட்சம் வளர்கிறது என்பதை பிரதான விஷயமாகும். தேவர்களுக்கான விருட்சத்தின் அடிமரம் இப்பொழுது இல்லை. இன்னமும் அனைத்து கிளைகளும் சிறு பிரிவுகளும் இருப்பினும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரம் கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டு மற்ற சமயங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன என்பது நினைவு கூறப்படுகிறது. தேவ விருட்சம் மிகவும் சிறிதாகவே இருக்கும் என்பது உங்களுக்கு இப்பொழுது தெரியும். அந்நேரத்தில் மற்ற சமயங்கள் எவையும் இருக்க முடியாது. முதலில் விருட்சம் சிறிதாக இருந்து பின்னர் தொடர்ந்தும் வளர்கிறது. அது படிப்படியாக வளர்ந்து இப்பொழுது மிகவும் பெரிதாகிவிட்டது. இப்பொழுது அதன் ஆயுட்காலம் முடிவடைந்துள்ளது. இதை விளங்கப்படுத்துவதற்கு ஆலமரத்தின் உதாரணமும் மிகவும் சிறந்தது. இதுவும் கீதையின் ஞானமாகும். தந்தை இங்கு அமர்ந்திருந்து இதை தனிப்பட்ட முறையில் உங்களுடன் பேசுகின்றார். இதன் மூலமாகவே நீங்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆகின்றீர்கள்.
பின்னர் பக்தி மார்க்கத்தில் கீதை என்ற சமய நூல் மீண்டும் எழுதப்படும். இந்நாடகம் அனாதியாக ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அதுவே மீண்டும் இடம்பெறும். பின்னர் ஒவ்வொரு சமயமும் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அவை தமது சொந்த சமய நூலை கொண்டிருக்கும். சீக்கிய சமயம் தனது சொந்த சமய நூலை கொண்டிருக்கும். கிறிஸ்துவர்களும் பௌத்தர்களும் தங்களது சொந்த சமய நூல்களை கொண்டிருப்பார்கள். இப்பொழுது உங்கள் புத்தியில் முழு உலக வரலாறும் புவியலும் நடனமாடுகின்றன. புத்தி ஞான நடனம் ஆடுகிறது. முழு விருட்சம் பற்றியும் எவ்வாறு சமயங்கள் வருகின்றன என்பதும் எவ்வாறு விருட்சம் வளர்கிறது என்பதும் பின்னர் எவ்வாறு எங்களுடைய ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டு மற்ற அனைத்தும் அழிக்கப்படுகின்றன என்பதும் உங்களுக்கு தெரியும். அவர்கள் பாடுகிறார்கள், ஞான சூரியன் உதிக்கும் பொழுது. இப்பொழுது காரிருள் சூழ்ந்துள்ளது. இப்பொழுது பல மனிதர்கள் இருப்பினும் அந்நேரத்தில் அவர்கள் அனைவரும் அங்கு இருக்க மாட்டார்கள். அவர்கள் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யத்தில் இருக்கவில்லை. மீண்டும் ஒரு முறை ஒரே தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். தந்தை மாத்திரமே வந்து இந்த ஞானத்தை பேசுகின்றார். ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதற்காகவே குழந்தைகளாகிய நீங்கள் வந்து அதிகளவு ஞானத்தை கற்கின்றீர்கள். தந்தையே இங்கு ஆசிரியராக வருகின்றார். எனவே அரை கல்பத்திற்கான உங்கள் வருமானத்தை வழிவகுக்கப்படுவதால் நீங்கள் மிகவும் செல்வந்தர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது கற்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இது அழியாத ஞான ரத்தினங்களுக்கான கல்வியாகும். பக்தி அழியாத ஞான ரத்தினங்களுக்குரியது என கூறப்படுவதில்லை. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் கற்பவரின் மூலமாக இழப்பே ஏற்படுகிறது. அவர்கள் ரத்தினங்கள் ஆகுவதில்லை. ஒரு தந்தை மாத்திரமே ஞான ரத்தினங்களின் கடல் என்று அழைக்கப்படுகின்றார். மற்றது பக்தி ஆகும். அங்கு பக்தியில் ஓர் இலக்கோ அல்லது லட்சியமோ இருப்பதில்லை. அதில் வருமானம் ஈட்டப்படுவதில்லை. ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்காகவே அவர்கள் பாடசாலையில் கற்கின்றார்கள். அதன் பின்னர் அவர்கள் பக்தியை மேற்கொள்ள ஒரு குருவிடம் செல்கிறார்கள். சிலர் இளம் வயதிலேயே ஒரு குருவை பின்பற்றுகிறார்கள். மற்றோர்கள் தங்கள் முதுமையடையும் பொழுது ஒரு குருவை ஏற்கிறார்கள். இளம் வயதில் துறவரத்தை மேற்கொள்கிறார்கள். பலரும் கும்பமேளாவிற்கு செல்கின்றார்கள். அவை எதுவும் சத்திய யுகத்தில் இருக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் இப்பொழுது உங்கள் விழிப்புணர்வில் கொண்டிருக்கின்றீர்கள். படைப்பவரையும் படைப்பின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியையும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும். அவர்கள் சக்கரத்தின் ஆயுட்காலத்தை நீடித்துள்ளார்கள். கடவுள் சர்வ வியாபி என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். அவர்களிடம் முற்றிலுமாக இந்த ஞானம் எதுவும் இல்லை. தந்தை வந்து உங்களை அறியாமை என்ற உறக்கத்திலிருந்து விழித்தெழச் செய்கின்றார். நீங்கள் இப்பொழுது தொடர்ந்தும் இந்த ஞானத்தை கிரகிக்கின்றீர்கள். உங்கள் பேட்டரிகள் தொடர்ந்தும் சக்தியூட்டப்படுகின்றன. இந்த ஞானத்தின் மூலமாக வருமானமும் பக்தியின் மூலமாக இழப்பும் உள்ளன. உங்கள் இழப்பிற்கான நேரம் முடிவடையும் பொழுது வருமானத்தை சம்பாதிப்பதற்கு உங்களை தூண்டுவதற்காக தந்தை வருகின்றார். முக்திக்குள் செல்வதும் ஒரு வருமானமே. அனைவரும் தொடர்ந்தும் அமைதியை வேண்டுகிறார்கள். ஓ அமைதியை அருள்பவரே என்று கூறும் பொழுது அவர்களின் புத்தி தந்தையிடம் செல்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், உலகில் அமைதி நிலவ வேண்டும். ஆனால் அது எவ்வாறு நடைபெறும் என்பது எவருக்கும் தெரியாது. அமைதி தாமம் சந்தோஷ தாமத்திலிருந்து வேறுபட்டதாகும். அவர்கள் அதனையேனும் அறிய மாட்டார்கள். முதல் இலக்கத்திற்கு உரியவராக இருந்தவரும் எதையும் அறிந்திருக்கவில்லை. உங்களிடம் இப்பொழுது இந்த ஞானம் முழுவதும் உள்ளது. இந்த கர்மக்ஷேத்திரத்தில் உங்களுடைய செயல்களை செய்வதற்கான பாகத்தை நடிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? பிரம்மலோகத்திலிருந்து. அஷரீரி உலகிலிருந்து உங்களுடைய பாகங்களை நடிப்பதற்கு இந்த பௌதீக உலகிற்கு நீங்கள் வந்தீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் வேறொரு இடத்தில் வசிப்பவர்கள்.
பஞ்ச தத்துவங்களினாலேயே இந்த ஷரீரங்கள் இங்கேயே இருக்கும். எங்களுக்கு ஷரீரங்கள் இருக்கும் பொழுதே எங்களால் பேச முடியும். நாங்கள் உயிர் வாழும் நடிகர்கள். இந்நாடகத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி உங்களுக்கு தெரியாது என நீங்கள் இனிமேலும் கூற மாட்டீர்கள். முன்னர் அது உங்களுக்கு தெரியாது. உங்கள் தந்தையையோ அல்லது உங்கள் வீட்டையோ அல்லது உங்கள் ரூபத்தையோ நீங்கள் மிக சரியாக அறிந்திருக்கவில்லை. எவ்வாறு ஆத்மாக்கள் தொடர்ந்தும் தங்கள் பாகங்களை நடிக்கின்றார்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதை நினைவு செய்துள்ளீர்கள். முன்னர் நீங்கள் இதை நினைவு செய்யவில்லை. உண்மையான தந்தை மாத்திரம் உங்களுக்கு உண்மையை கூறுவதாகினும் நீங்கள் சத்தியயுகத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் சீக்கிய கிரந்தின் ஒரு பாகமான சுக்மணியில், அதாவது அமைதிக்கான செய்யுள்களில் சத்தியத்தை பற்றி எழுதியுள்ளார்கள். சத்திய யுகமே சத்தியம் என்று அழைக்கப்படுகிறது. தேவர்கள் அனைவரும் உண்மையை பேசுபவர்கள். தந்தையே உங்களுக்கு சத்தியத்தை கற்பிப்பவர். அவர் எவ்வளவு புகழப்படுகின்றார் என்று பாருங்கள். நினைவு கூறப்படுகின்ற அவருடைய புகழ் உங்களுக்கு பயனுள்ளதாகும். மக்கள் சிவ் பாபாவை புகழ்கின்றார்கள். அவருக்கு மாத்திரம் விருட்சத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி தெரியும். தந்தை உங்களுக்கு உண்மையை கூறுவதால் குழந்தைகளாகிய நீங்கள் சத்தியமானவர்கள் ஆகின்றீர்கள். சத்திய பூமியின் உருவாக்கப்படுகிறது. பாரதம் சத்திய பூமியாக இருந்தது. அதுவே முதல் இலக்க அதிமேலான யாத்திரை ஸ்தலமாகும். ஏனெனில் அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்ற தந்தை பாரதத்திற்கு மாத்திரமே வருகின்றார். ஒரே ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டு மற்ற அனைத்து தர்மங்களும் அழிக்கப்படுகின்றன. சூட்சும உலகில் எதுவுமே இல்லை என்று தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். இந்த விஷயங்கள் அனைத்தும் மக்கள் காண்கின்ற காட்சிகளே. பக்தி மார்க்கத்திலும் அவர்கள் காட்சியை காண்கிறார்கள். காட்சிகள் இல்லையெனில் எவ்வாறு அந்த ஆலயங்கள் போன்றவை அனைத்தும் கட்டப்பட்டிருக்க முடியும்? ஏன் வழிபாடு இடம்பெறுகிறது? அவர்கள் காட்சிகளைக் கண்டு அதில் உள்ளவர்களை உயிருள்ள வடிவில் உணர்கின்றனர். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். பக்தி மார்க்கத்தில் காட்டப்பட்டுள்ள ஆலயங்கள் போன்றவை அனைத்தும் நீங்கள் பார்த்தவை கேட்டவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் இடம்பெறும். சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. இந்த ஞானமும் பக்தியும் என்ற நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. எப்பொழுதும் கூறப்படுகிறது, ஞானம் பக்தி விருப்பமின்மை. அவர்களுக்கு சற்றேனும் எந்த விவரமும் தெரியாது. ஞானம் பகலும் பக்தி இரவும் என தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். இரவில் விருப்பமின்மை ஏற்பட்டு பின்னர் அது பகலாகின்றது. பக்தியில் துன்பம் உள்ளதாலேயே அதில் விருப்பமின்மை ஏற்படுகிறது. சந்தோஷத்தில் விருப்பமின்மை உள்ளது என நீங்கள் கூற முடியாது. துன்பம் காரணமாக துறவறமும் மேற்கொள்ளப்படுகிறது. தூய்மையில் சந்தோஷம் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். அதனாலேயே அவர்கள் தங்களுடைய மனைவியை துறந்து அவர்களை விட்டு செல்கின்றார்கள். இந்நாட்களில் அவர்கள் செல்வந்தர்களாகவும் ஆகியுள்ளார்கள். ஏனெனில் செல்வமின்றி ஒருவரால் சந்தோஷத்தை பெற முடியாது. மாயை அவர்களை தாக்கி அவர்களை காடுகளிலிருந்து திரும்பவும் நகரத்திற்குள் அழைத்து வருகின்றாள். விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும் கடந்த காலத்தில் வாழ்ந்த இரு பெரும் சந்நியாசிகள். ராமகிருஷ்ணர் துறவரத்தின் சக்தியை கொண்டிருந்தார். ஆனால் விவேகானந்தரோ பக்தியை பற்றி அனைத்து விஷயங்களையும் விளங்கப்படுத்தி அதனை பயிற்சி செய்தார். அவர்கள் இருவரிடமும் சமய புத்தகங்கள் இருந்தன. ஒருவர் ஒரு புத்தகத்தை எழுதும் பொழுது அவர் முழுமையாக மன ஒருமைப்பாட்டில் அமர்கின்றார். ராமகிருஷ்ணர் தனது சுய சரிதையை எழுதும் பொழுது தன்னுடைய சீடரை மிகவும் தொலைவில் சென்று அமருமாறு கூறினார். அவர் மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் கண்டிப்பான ஒரு சந்நியாசி ஆவார். உங்களுடைய மனைவியை உங்களுடைய தாய் என்று அழைக்க வேண்டும் என்று தந்தை கூறுவதில்லை. தந்தை கூறுகின்றார், அவளையும் ஒரு ஆத்மாவாக கருதுங்கள். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள்.
சந்நியாசிகளின் விஷயம் வேறுபட்டது. அவர் ராமகிருஷ்ணர் தனது மனைவியை தன்னுடைய தாயாக கருதினார். அவர் தன்னுடைய தாயை புகழ்ந்தார். இது ஞான மார்க்கத்திற்குரிய பாதையாகும். விருப்பமின்மை வேறொன்றாகும். விருப்பமின்மை காரணமாக அவர் தனது மனைவியை தன் தாயாக கருதினார். தாய் என்னும் வார்த்தை பயன்படுத்தும் பொழுது குற்றப்பார்வை இருக்க முடியாது. சகோதரி என்னும் உறவு முறையில் குற்றப்பார்வை இருக்க முடியும். ஒரு தாயை பற்றி தீய எண்ணங்கள் எவையும் என்றுமே இருக்க முடியாது. ஒரு தாயும் ஒரு மகளிடம் குற்றப்பார்வையை கொண்டிருக்க முடியும். ஆனால் ஒரு தந்தையும் தன் மகளிடம் குற்றப்பார்வையை கொண்டிருக்க முடியும். ஆனால் ஒரு பொழுதும் ஒரு தாயை பற்றி தவறான பார்வை இருக்க முடியாது. ஆகவே அந்த சந்நியாசி தன் மனைவியையே தன்னுடைய தாயாக கருத ஆரம்பித்தார். அவரை குறித்து அவர்கள் வினவுவதில்லை. எவ்வாறு உலகம் தொடரும், எவ்வாறு படைப்பு நடைபெறும்? அவர் விருப்பமின்மையை கொண்டிருந்த ஒரு நபராக இருந்தார். அவர் தன் மனைவியையே தனது தாயாக கருதினார். அவர் எவ்வளவு புகழப்படுகின்றார் என்று பாருங்கள். இங்கு சகோதரர் சகோதரி என்னும் விழிப்புணர்விலும் பலரின் பார்வை ஈர்க்கப்படுகிறது. இதனாலேயே பாபா கூறுகின்றார், உங்களை சகோதரர்களாக கருதுங்கள். இது ஞானத்திற்கான ஒரு விஷயமாகும். அது ஒரு நபருக்குரிய விஷயம் ஆகும். இங்கு பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாகிய பல சகோதர சகோதரிகள் உள்ளார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் விளங்கப்படுத்துகின்றார். இவரும் சமய நூல்கள் போன்றவற்றை கற்றுள்ளார். துறவற பாதைக்குரிய அதர்மம் வேறுபட்டது. துறவற பாதைக்குரிய அந்த தர்மம் வேறுபட்டது. இது ஆண்களுக்குரியது. இது எல்லைக்கு உட்பட்ட விருப்பமின்மை. நீங்களோ எல்லையற்ற உலகம் முழுவதிலும் விருப்பமின்மையை கொண்டிருக்கிறீர்கள். தந்தை சங்கமயுகத்தில் மாத்திரம் வந்து உங்களுக்கு எல்லையற்ற விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இப்பொழுது இப்பழைய உலகில் விருப்பமின்மையை கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு மிகவும் அழுக்கான தூய்மையற்ற உலகமாகும். இங்குள்ள ஷரீரங்கள் தூய்மையாக இருக்க முடியாது. சத்யுகத்தில் மாத்திரம் ஆத்மாக்கள் புதிய ஷரீரங்களை பெறுவார்கள். இங்கு ஆத்மா தூய்மையாகிலும் அவர் தன்னுடைய கர்மாதி ஸ்திதியை அடையும் வரை அவருடைய ஷரீரம் தூய்மையற்றதாகவே இருக்கிறது. தங்கத்தில் கலப்படம் இருக்கும் பொழுது அதிலிருந்து செய்யப்படும் ஆபரணத்திலும் கலப்படம் இருக்கிறது. கலப்படம் அகற்றப்படும் பொழுது ஆபரணமும் நிஜ தங்கத்தினால் ஆனதாக இருக்கும். லக்ஷ்மியினதும் நாராயணரினதும் ஆத்மாக்கள் ஷரீரங்கள் ஆகிய இரண்டும் சதோ பிரதானமாக இருக்கின்றன. ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய ஷரீரங்கள் ஆகிய இரண்டும் தமோ பிரதானமாகவும் அவலட்சணமாகவும் உள்ளன. காமச்சிதையில் அமர்ந்ததால் ஆத்மாக்களாகிய நீங்கள் அவலட்சணமானவர்கள் ஆகிவிட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் வந்து உங்களை அவலட்சணமானவர்களில் இருந்து அழகானவர்கள் ஆக்குகின்றேன். இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த ஞானத்திற்கான விஷயங்கள். தண்ணீர் போன்றவற்றின் கேள்வியே கிடையாது. காமச்சிதையில் அமர்ந்ததால் அனைவரும் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளனர். ஆகவே ஒரு ராக்கி கட்டப்படுவதால் தூய்மை ஆகுவதற்காக நீங்கள் ஒரு சத்தியத்தை செய்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் ஆத்மாக்களுடனேயே பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்பொழுதும் நினைவு செய்கின்ற ஒரே ஒருவரான நானே ஆத்மாக்களின் தந்தை. பாபா வந்து எங்களை சந்தோஷ தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். எங்கள் துன்பத்தை அகற்றுங்கள். கலியுகத்தில் எல்லையற்ற துன்பம் உள்ளது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், காமச்சிதையில் அமர்ந்ததால் நீங்கள் அவலட்சணமானவராகவும் தமோ பிரதானமாகவும் ஆகிவிட்டீர்கள். நான் இப்பொழுது உங்களை காமச்சிதையிலிருந்து அகற்றி ஞானச்சிதையில் அமர்த்துவதற்கு வந்துள்ளேன். நீங்கள் இப்பொழுது தூய்மையாகி ஸ்வர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை உங்களை ஈர்க்கின்றார். பாபாவிடம் ஒரு தம்பதியினர் வந்த பொழுது அவர்களில் ஒருவர் அந்த ஈர்ப்பை உணர்ந்தார். மற்றவர் அந்த ஈர்ப்பை உணரவில்லை.
அந்த கணவன் உடனடியாகவே நான் இந்த இறுதி பிறவியில் காமச்சிதையில் அமராமல் தூய்மையாகுவேன் என்று கூறினார். அதனால் நம்பிக்கை இருந்தது என்று அர்த்தமில்லை. நம்பிக்கை இருந்திருந்தால் அவர்கள் எல்லையற்ற தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதி ஒரு தொடர்பை வைத்திருப்பார்கள். அவர்கள் தூய்மையாக இருப்பதையும், ஆனால் அவர்கள் முற்றிலும் தங்கள் சொந்த வியாபாரத்தில் மூழ்கி இருந்தார்கள் என்பதையும் பாபா கேள்வியுற்றார். அவர்கள் தந்தையின் எந்த நினைவையும் கொண்டிருக்கவில்லை. அத்தகைய தந்தையை நீங்கள் பெருமளவு நினைவு செய்ய வேண்டும். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கிறார்கள். ஒரு மனைவி தனது கணவனை அதிகளவு நினைவு செய்கின்றாள். எல்லையற்ற தந்தையையே பெருமளவு நினைவு செய்ய வேண்டும். ஒரு பாடல் உள்ளது, நீங்கள் என்னிடம் அன்பு வைத்தாலும் அல்லது நிராகரித்தாலும் நான் ஒருபொழுதும் உங்களுடைய கரத்தை விட்டு நீங்க மாட்டேன். நீங்கள் இங்கு வந்து வாழ வேண்டும் என்று இல்லை. அது துறவறமாகிவிடும். அது நீங்கள் உங்களுடைய வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு இங்கு வந்து தங்கி விட்டீர்கள் என்றாகிவிடும். உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது, வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வசிப்பதுடன் தூய்மையானவர்களாகவும் ஆகுங்கள். இந்த சூளை பட்டி ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டிருந்தது. அதன் மூலமாக பலர் சென்று சேவை செய்ய தயாராகினர். அவர்களை பற்றி மிக சிறந்த கதை உள்ளது. தந்தைக்கு உரியவர்களாகி யக்ஞத்தில் தங்கியிருந்தும் எந்த ஆன்மீக சேவையும் செய்யாதவர்கள் சென்று பணிப்பெண்களாகவும் வேலையாட்களாகவும் ஆகுவார்கள். அவர்கள் இறுதியில் தங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக ஒரு கிரீடத்தை பெறுவார்கள். அவர்களின் குலங்களும் உள்ளன. அவர்களால் பிரஜைகளில் ஒருவராக முடியாது. வெளியிலிருந்து வரும் ஒருவர் வீட்டில் வசிக்கும் ஒருவராக முடியாது. இந்த வல்லபாச்சாரி பிரிவுக்குரியவர்கள் ஒரு பொழுதும் வெளியில் உள்ளவர்களை உள்ளே வர அனுமதிப்பதில்லை. இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஞானம் ஒரு வினாடிக்கு உரியதாகும். ஆகவே தந்தை ஏன் ஞானக்கடல் என்று அழைக்கப்படுகின்றார்? அவர் உங்களுக்கு தொடர்ந்தும் விளங்கப்படுத்துவதுடன் உங்களுக்கு இறுதி வரையில் தொடர்ந்தும் விளங்கப்படுத்துவார். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது நீங்கள் உங்களுடைய கர்மாதி ஸ்திதியை அடைவீர்கள். பின்னர் இந்த ஞானம் முடிவுறும். அது ஒரு வினாடிக்குரிய விஷயம். ஆனால் அதை இன்னமும் விளங்கப்படுத்த வேண்டியுள்ளது. எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். எல்லையற்ற தந்தையோ உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்வீர்கள். மற்ற அனைவரும் அமைதி தாமத்திற்கு செல்வார்கள். அங்கு சந்தோஷத்தை தவிர எதுவுமே இல்லை. தந்தை வந்துவிட்டார். ராஜயோகத்தை கற்பிப்பதால் நீங்கள் புதிய உலகின் அதிபதிகள் ஆகின்றோம் என்ற உத்தரவாதம் உங்களுக்கு உள்ளது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இந்த அழுக்கான தூய்மையற்ற உலகில் எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருந்து உங்கள் ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். ஒரே ஒரு தந்தையால் மாத்திரம் கவரப்பட்டவராக இருங்கள். 2. இந்த ஞானத்தை கிரகிப்பதால் உங்களுடைய பேட்டரிக்கு சக்தி ஊட்டுங்கள். ஞான ரத்தினங்களால் உங்களை செல்வந்தராக ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இது ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான நேரமாகும். ஆகவே இழப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் இந்த ஞான ரத்தினங்களை கிரகித்து வீணானவை அனைத்தையும் முடித்து விடுகின்ற ஒரு புனித அன்னம் ஆகுவீர்களாக. புனித அன்னங்களுக்கு 2 சிறப்பு இயல்புகள் உள்ளன. ஒன்று இந்த ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுப்பதும், மற்றொன்று பகுத்தறியும் சக்தி மூலம் தண்ணீரையும் பாலையும் பகுத்தறிவதும் ஆகும்.
தண்ணீரிலிருந்து பாலை வேறாக்குவது என்றால் வீணானவற்றையும் சக்தியான் வாய்ந்தவற்றையும் பகுத்தறிவது என்பதாகும். வீணானவை தண்ணீர் என்றும் சக்தி வாய்ந்தவை பால் என்றும் கூறப்படுகின்றன. ஆகவே வீணானவற்றை முடித்து விடுவது என்றால் ஒரு புனித அன்னமாக இருப்பதாகும். சதா ஒவ்வொரு கணத்திலும் உங்கள் புத்தியிலிருந்து இந்த ஞான ரத்தினங்கள் வெளிவரட்டும். உங்கள் கடைதல் தொடரும் பொழுது நீங்கள் ரத்தினங்களால் நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம்: தங்கள் மேன்மையான தராதரத்தில் சதா ஸ்திரமாக இருந்து எதிர்ப்பு எதனையும் முடித்து விடுபவர்களே வெற்றியாளர் ஆத்மாக்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.